ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. ஏன்னா அடுத்தடுத்து எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அது எல்லாமே முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இப்போது வீடியோ கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் எல்லோரும் வீடியோ பார்த்துட்டுருங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனில் டிக்கெட் புக் பண்ணி ஆந்திராவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆந்திராவுக்கு வந்து எனக்கு ஒரு ஆடிஷன் இருந்துச்சு, அதனால் நான் போயிட்டுருக்கேன். அது எப்போ நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா 10 மணிக்கு பஸ்ஸுக்கு 6 மணிக்கு தான் முடிவு பண்ணேன். இந்த மாதிரி இருந்துச்சு என் நிலமை. ஸோ அதனால் வந்து ஆந்திரா போயிட்டு அங்கே வந்து எப்படி ஆடிஷன் போச்சு என்ன ஏதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆந்திராவில் பஸ்ஸு அங்கே வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்த விஷயம்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பொண்ணுங்களுக்கு மட்டும் பஸ்ஸு ஃப்ரீயாக. அது எப்படின்னா வந்து நம்ம ஆதார் கார்டு எடுத்து காட்டணும், அதை பார்த்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த ஒரு ஃபுட்டு தான். ஸோ வந்து எனக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. சட்னி யூஸ் பண்ணாத நான் கூட சட்னி யூஸ் பண்ணி சாப்பிட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. மத்தியான ஃபுட்டுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் போனோம். பட் ஃபுட்டு அவ்வளோக்கா நல்லா இல்லை. பட் இட்ஸ் ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆடிஷன் முடிஞ்சு நான் கிளம்புறக்கே ஈவினிங் 4க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஊருக்கு கிளம்பி போனோம். ஸோ அது என்ன ஊருன்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? நைட்டு வந்து 12 ஆயிடுச்சு, அதாவது 11:15 நினைக்கிறேன். ஸோ 12 ஆயிடுச்சு. அடுத்த ஊருக்கு வந்து நான் கிளம்பி போயாச்சு. அப்புறமா ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் நான் அந்த ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஸோ அங்கே ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட் போகணும். ஸோ நான் எந்த ஊருக்கு போனேன், என்ன ஷூட் பண்ணோம் அப்படின்றலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. பாய்.